கர்நாடகாவில் காவிரி நீர் பிரச்சனையில் சேப்பாக்கத்தில் ஒரு பெரிய திரையுலகில் ஒரு கூட்டம் போட்டிருந்தோம். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மேடையில் ரஜினி சார் காலையிலேருந்து அந்த நிகழ்ச்சிக்கு வரவே இல்லை. எல்லாருமே பேசுகிறவங்க எல்லாருமே நிற்கிற கூட்டத்தை பார்த்து ரசிகர்களை எப்பயுமே ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தானே வார்த்தைகளை விடுறாங்க மேடையில். அப்படி பேசும் பொழுது ரஜினி அவர் வரலை, பேர் சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கன்னடத்தை நம்ம வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் இங்கே வச்சுருக்கோம் வரலன்னொடனே ஒரு 12-1 மணிக்கு மேலே வந்துட்டார் அவர். அப்போ நிர்பந்தமாயிருது அவருக்கு. இப்போ இந்த கூட்டத்தில் கலந்துக்கலைன்னா நம்மளை தனிமைப்படுத்தப்படுவோம். இப்போ வந்த இடத்துல சத்யராஜ் சார் தான் அந்த மேடையில் பேசுகிறாரு. அந்த காணொலி உங்கள்கிட்ட இருக்கும், பார்த்துருப்பீங்க. நீங்கள் யார் பேரை சொன்னால் கை தட்டுவீங்களோ நான் அதுக்கு நாக்க புடிங்கிட்டு செத்துருவேன்றார். இப்போ அந்த இடத்துல நான் போய் பேசுகிறேன். விஜயகாந்த் தலைமையில் தான் அது நடக்குது. அப்போ நான் பேசும்போது கொஞ்ச நேரம் தான் கொடுத்தாங்க எனக்கு, ஏன்னா நிறைய இருக்கிறதுனால நான் இதுதான் பேசுவேன்னு யாரும் எதிர்பார்க்கல. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைவானது. நான் போய் பேச ஆரம்பிக்கும் பொழுது நான் சொன்னேன் 2 விஷயம். முதல்ல இந்த காவிரி நீர் பிரச்சனையில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பகுதிக்கு ஒகேனக்கல்னு கன்னட பெயரை இவ்வளோ நாள் வச்சுருந்ததே தப்பு. நீங்கள் அந்த பெயரை வச்சதுனால தான் அதை பேர் மாற்றிருந்துருக்கணும். அதை பெயரை மாற்றாமல் இவ்வளோ நாள் வச்சுருந்ததுனால தான் அவன் மொத்தமாகவே தன்னுடைய இடம்ன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். இதையும் கூடுதலாக சொல்லிவிட்டு, அப்போ எல்லாருமே இங்கே ரஜினி சாரை பற்றி பேசுகிறீங்க. ரஜினி சார் எனக்கு ஒன்றுமே புரியலை. அவர் வீட்டுக்கு காலையில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ரஜினி சார் உட்காந்துருக்கார் ஸ்டேஜில். அவர் முன்னு அமைதியாக அந்த மேடையில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அவர் ரொம்ப இறுக்கமாக இருந்தார். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப காலம் கடந்துட்டதுனால இப்போ சொல்கிறேன், அந்த நேரத்தில் சொல்லியிருக்க மாட்டேன் நான், அது தேவையும் இல்லைன்றதுனால. அப்போது நான் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் ரஜினி சாரை தனிமைப்படுத்துகிறத விடுங்க. நீங்கள் எல்லா நேரத்துலையும் அவரை பயன்படுத்திக்கிறீங்க எல்லாருமா. இந்த காவிரி பிரச்சனை வரும்போது மட்டும் அவரை கன்னடன்னு தனிமைப்படுத்தாதீங்க, அது செய்யாதீங்க. இப்போ நீங்கள் அவர் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்ததே தப்பு அப்படின்னா நீங்களே அடையாளம் காட்டுறீங்க. அப்போ திமுக ஆட்சி அந்த டைமில். அப்போது தனிமைப்படுத்தாதீங்க, அது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ன உடனே அது அவருக்கு ஒரு யோசனையை உண்டு பண்ணிருச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டேஜில் இருந்துட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி போலீஸை போக சொல்லுங்கன்ட்டார்.